ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 24க்கான கரண்ட் அஃபேர்ஸை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இத்தாலியில் நடைபெற்று முடிந்த 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நேற்றுடன் முடிவடைஞ்சிருக்கு. இந்த பதக்கப்பட்டியலில் நார்வே நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க 41 பதக்கங்களில். செகண்ட் பிளேஸில் அமெரிக்கா 33 பதக்கம். தேர்ட் பிளேஸில் நெதர்லாந்து 20 பதக்கங்கள். இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை நடத்தின இத்தாலி ஃபோர்த்து பிளேஸில் இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி 2030 ஃப்ரான்ஸில் நடக்க இருக்குது. இந்த நடந்து முடிந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா 2 பிரிவுகளில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் எதுலேயுமே அவங்களால பதக்கம் வெல்ல முடியல. அடுத்த பாயிண்ட். 64 நாடுகளுடன் இணைந்து நாடாளுமன்ற நட்புக்குழு ஒன்றை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அமைத்திருக்காரு. எதனால் அப்படின்னா, மக்களவையில் பாரபட்சமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் இவர் மேலே பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதற்காக இந்த நடவடிக்கையை இவர் எடுத்திருக்காரு. அடுத்த பாயிண்ட். பண்டிகை காலங்களில் விமான கட்டணம் அதிகமாக உயர்த்தப்படுது அப்படின்னு சமூக ஆர்வலர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதை மத்திய அரசு தானே முன்வந்து எடுத்து உச்சநீதிமன்றத்தில் அது என்னன்னு ஆராயிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு. தமிழக மாநில மகளிர் ஆணையத்தின் இணையதளத்தில் www.tnscw.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் மகளிர் புகார்களை பதிவு செய்கிறதுக்கும் விசாரணை நிலவரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளவும் மேலாண்மை அமைப்பு ஒன்றை உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட்டு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் மூதறிஞர் ராஜாஜியினோட மார்பளவு சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று திறந்து வச்சுருக்காங்க. அடுத்த பாயிண்ட். 2020 கிரிக்கெட் உலகக்கோப்பையில் அதிக ரன்கள் குவித்த அணியாக 2வது இடத்துல மேற்கிந்திய அணிகள் நேற்று சாதனை படைத்தது. 254 ரன்கள் எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் பிளேஸில் 2007 நடந்த 2020 வேர்ல்டு கப்பில் கென்யாவுக்கு எதிராக விளையாண்ட மேட்ச்சில் ஸ்ரீலங்கா 260 ரன்கள் அடித்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு. 9வது முறையாக பட்டம் வெல்லும் முனைப்பில் களமிறங்குறாங்க கர்நாடக அணி. ரஞ்சி கோப்பை இறுதிப் போட்டியில் ஜம்மு காஷ்மீருடன் இன்னைக்கு மோத போகிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு. நீண்ட காலம் செயல்படாத இருந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த கணக்குகளில் 1000 ரூபா அதுக்கு கீழே இருந்தால் சந்தாதாரர் வங்கி கணக்கில் நேரடியாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. நாளைக்கு வேற ஒரு கண்டபேஸில் பார்க்கலாம்.